ஓம் சாந்தி. 1-3-2026 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 9-3-2009 மதுபன். முரளியின் தலைப்பு: பரமாத்மா துணையின் வண்ணத்தின் மற்றும் இணைந்த சுரூபத்தின் யதார்த்தமான ஹோலி கொண்டாடுங்கள். அதாவது ஹோலி பண்டிகை முன்னிட்டு பாப்தாதா வந்திருக்கிறார். ஆகையால் இந்த முரளியில் பாபா அந்த ஹோலியில் உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அது ரகசியம் என்ன. ஹோலி அப்படின்னா அது பண்டிகையினுடைய பெயர் ஹோலி. கலர்ஸ் போடுவாங்க, வண்ணம் பூசுவாங்க, கொண்டாடுவாங்க. இந்தியாவில் வடநாட்டில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்னொரு ஹோலி சொல்கிறார் பாபா, இங்கிலீஷ் ஹோலி அப்படின்னா தூய்மை. இன்னொரு ஹோலி சொல்கிறார், அதையே பிரித்து ஹோலி, நடந்து முடிந்து விட்டது. இப்படி பாபா ஹோலி பண்டிகையினுடைய அந்த உண்மையான ரகசியத்தையும் புரிய வச்சிருக்கிறார். இன்று ஹோலியஸ்ட், அதாவது மிகவும் தூய்மையான தந்தை தன்னுடைய தூய்மையான குழந்தைகளோடு ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். குழந்தைகள் அனைவருமே ஹோலி குழந்தைகள், அதாவது தூய்மையான குழந்தைகள். நீங்கள் அனைவரும் கூட ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், ஹோலி ஆத்மாக்களாகிய உங்கள் மீது என்ன வண்ணம் படிந்தது? அதனால் நீங்கள் ஹோலியாகிவிட்டீர்கள். நிறைய வண்ணங்கள் இருக்கிறது, ஆனால் உங்கள் மீது என்ன வண்ணம் படிந்தது? அதாவது என்ன வண்ணம் பூசப்பட்டதினால நீங்கள்லாம் ஹோலி ஆயிட்டீங்க, தூய்மை ஆயிட்டீங்கன்னு கேட்குறார். அனைத்தையும் விட உயர்ந்த வண்ணம் எது? அதன் மூலம் நீங்கள் ஹோலி ஆகிவிட்டீர்கள். அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய வண்ணம் பரமாத்மா துணை என்ற வண்ணம். அதாவது பரமாத்மாவுடைய சகவாசத்தில் துணையில் இருக்கும்போது அவருடைய வண்ணம் நம்ம மீது பூசப்படுகிறது. ஆகையால் நாம் ஹோலி ஆயிட்டோம். ஆக பரமாத்மா துணை என்ற வண்ணம் பூசப்பட்டதினால் சுலபமாக ஹோலியாகி விட்டீர்கள். ஏனென்றால் பரமாத்மா துணை அழியாத வண்ணமாக இருக்கிறது. மற்ற வண்ணங்களோ கொஞ்ச நேரத்திற்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் பரமாத்மா துணையின் வண்ணம் படிவதினால் சகஜமாகவே ஹோலியாக, அதாவது தூய்மையாக ஆகிவிட்டீர்கள். ஆத்மாவின் நிறம் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாக ஆகிவிட்டது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பரமாத்மாவை உங்களுடைய துணைவனாக ஆக்கிக் கொண்டீர்கள், துணையாக ஆக்கிக் கொண்டீர்கள். எனவே இணைந்து விட்டீர்கள், அதாவது கம்பைண்டாகி விட்டீர்கள். இந்த இணைந்த சொரூபம் பிரியமானதாக இருக்கிறதல்லவா? இந்த இணைந்த ரூபம் ஒருபோதும் உங்களை தனியானவராக ஆக்க முடியாது. அனுபவம் இருக்கிறதல்லவா? சதா இணைந்தே இருக்கிறீர்கள் தானே, தனியாக இல்லை தானே. மாயா தனியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் யார் சதா இணைந்தே இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தனியானவராக ஆக முடியாது. அதாவது கம்பைன்ட் ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோதான் மாயை ட்ரை பண்ணாலும் தனியாக பிரிய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் மாயா தனியாக ஆக்கி பிறகு பழைய சம்ஸ்காரங்களை இமர்ஜ் செய்கிறது. மேலும் பழைய சம்ஸ்காரங்கள் இமர்ஜ் ஆகி விடுகிறது. அப்போது சுத்த சம்ஸ்காரங்கள் மர்ஜாகி விடுகிறது. அதாவது மாயை என்ன செய்யுதுன்னா, முதல்ல பாபா கிட்டே இருந்து நம்மளை பிரிச்சிடுறது, தனியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பழைய சம்ஸ்காரங்களை வெளியே கொண்டு வந்துடுறது. அப்போ சுத்த சம்ஸ்காரங்கள் என்ன ஆயிடுது? உள்ளடங்கி விடுகிறது. கவனக்குறைவு, சோம்பேறித்தனம், இந்த பழைய சம்ஸ்காரங்கள் விதவிதமான ரூபத்தில் இமர்ஜாகி விடுகிறது.
அப்போது கம்பைன்ட் ரூபம் தனியான ரூபமாகி விடுகிறது. எனவே ஒவ்வொருவரும் சதா இணைந்த நிலையில் இருக்கிறோமா அல்லது சில நேரம் தனியாகவும் ஆகிவிடுகிறோமா என்று தன்னைத்தானே சோதித்து பாருங்கள். மாயாவின் அநேக சொரூபங்களையோ அறிந்து கொண்டு விட்டீர்கள் அல்லவா? அது சாமர்த்தியமாக தன்னுடைய வண்ணத்தை பூசிவிடுகிறது. தனியாக ஆகுவது என்றால் மாயாவின் வண்ணத்தினால் வண்ணம் பூசப்படுவதாகும். கம்பைன் ரூபத்தில் பாபாவோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. தனியாக ஆயிட்டீங்கனால அப்போ மாயாவினுடைய வண்ணம் பூசப்பட்டுடுச்சின்னு அர்த்தம் அப்படின்றார். இந்த கவனக்குறைவும் சோம்பேறித்தனமும் நிறைய விதவிதமான ரூபங்களில் வருகிறது. குழந்தைகளும் அவற்றை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் மாயா தன் பக்கம் கவர்ந்திழுத்து விடுகிறது. இது ராவணனின் கஜானாவாக இருக்கிறது. இது பாபாவின் கஜானா அல்ல. அதாவது கவனக்குறைவு, சிறுபிள்ளைத்தனம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் பாபாவுனுடைய பொக்கிஷங்கள் இல்லை, ராவணனுடைய பொக்கிஷங்கள் அப்படின்றார். ராவணனுடைய கஜானாவை குழந்தைகளும் நான் விரும்பவில்லை, ஆனால் இது என்னுடைய சம்ஸ்காரம் என்று மிகுந்த போதையுடன் சொல்கிறார்கள். என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதாவது சில நேரத்தில் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறது, என்னுடைய சம்ஸ்காரமே அப்படி இருக்குது, அந்த சூழ்நிலைகள் வரும்போது அது எமர்ஜ் ஆகிடுறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டுருக்கிறாரு, அது ஆக்சுவலி உங்களுடைய சம்ஸ்காரம் இல்லை, அது ராவணனுடைய கஜானா பொக்கிஷம். அதை போய் நீங்கள் என்னுடையதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டுட்ருக்கிறார். இது பரமாத்மா கஜானாவா அல்லது ராவணனின் கஜானாவா? சொல்லுங்க. சோம்பேறித்தனம், இல்லை அலட்சிய போக்கு, இல்லை கவனக்குறைவு, சிறுபிள்ளைத்தனம் இதெல்லாம் யாருடைய பொக்கிஷங்கள்? பரமாத்மாவுடைய பொக்கிஷங்களா அல்லது ராவணனுடைய பொக்கிஷங்களா? அதை என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்வது சரியா? யோசியுங்கள். என்னுடையது என்று ஆக்கிவிடுவது இது மாயாவின் சாமர்த்தியம். அதாவது நாம் போய் எப்படி செய்ய மாட்டோம், ஆனால் மாயா செய்ய வச்சிடுறது. ஏன்னா ரொம்ப சாமர்த்தியசாலி. சரி, பாபாவின் கஜானா பிடித்திருக்கிறதா அல்லது ராவணனின் கஜானா பிடித்திருக்கிறதா? சாதாரணமாக குழந்தைகள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக நான் விரும்பவே இல்லை, ஆனால் என்னுடைய சம்ஸ்காரம் என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். சில நேரத்தில் சில சம்ஸ்காரங்களுக்கு வசமாயிட்டு காரியங்கள் செய்திருவோம். அதுக்கப்புறம் நம்மளை விடுவித்து கொள்வதற்காக இப்படியும் சொல்வோம், நான் விரும்பலை, ஆனால் என்ன பண்ணுறது, என் சம்ஸ்காரம் அப்படி இருக்கு சொல்வோம். அதை பாபா சொல்லிட்டுருக்கிறார். எனவே இது என்னுடையதா? யோசியுங்கள். பாபா கூறுகிறார், ராவணனின் கஜானாவை தனதாக்குவதினால் மெதுமெதுவாக சுப சம்ஸ்காரம் என்ன இருக்கிறதோ அது முடிந்து கொண்டே போகிறது. பரமாத்மா துணையின் வண்ணம் மங்கலாகி கொண்டே போகிறது. மேலும் மாயாவின் வண்ணம் இமர்ஜாகி விடுகிறது. எனவே போக போக தன்னைத்தானே என் மீது எந்த வண்ணம் படிந்திருக்கிறது என்று சோதித்து பார்க்க வேண்டும். உலகாய மக்களும் ஹோலியில் என்ன செய்கிறார்கள்? முதலில் கெட்டதை, தேவையற்றதை எரிக்கிறார்கள், பிறகு வண்ணங்களை பூசுகிறார்கள். அதாவது நம்ம கூட பொங்கல் பண்டிகையில் முதல் நாள் என்ன செய்கிறோம், போகி கொண்டாடுறோம். பழைய பொருட்கள், பழைய விஷயங்கள் என்ன இருக்கோ அதையெல்லாம் எரிச்சிடுறோம். அதுபோல் அவங்களும் கூட லோரி அப்படின்னு சொல்லி தீ மூட்டி அதை பூஜை பண்ணி உறுதி எடுத்துக்கிறாங்க. தனக்குள்ளே ஏதாவது இருந்ததுன்னா அதை விட்டுடுறோம், அந்த தீயில நாங்கள் சுவாகா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த வண்ணங்களை பூசிக்கிறாங்க. ஆக உங்கள் மீது பாப்தாதாவின் துணையின் வண்ணம் என்னவோ பூசப்பட்டிருக்கிறது.
ஆனால் அதன் கூடவே ஞானத்தின் வண்ணமும் சக்திகளின் வண்ணமும் குணங்களின் வண்ணமும் பூசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அனைவரின் மீதும் இந்த ஆன்மீக வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கிறதா? கை உயர்த்துங்கள். ஆன்மீக வண்ணம் ஏறிவிட்டதா? ஆத்மாவில் இந்த ஆன்மீக வண்ணம், ஞானத்தின் வண்ணம், தூய்மையின் வண்ணம், சக்திகளின் வண்ணம், குணங்களின் வண்ணம் இதெல்லாம் ஏறிடுச்சா அப்படின்னு கேட்குறார். யார் மீது ஆன்மீக வண்ணம் ஏறி இருக்கிறதோ, அழியாத வண்ணம் ஏறி இருக்கிறதோ, அவர்கள் மீது வேறு எந்த வண்ணமும் ஏற முடியாது. அது கலையக்கூடியதில்லை தானே. யார் மீது ஆன்மீக வண்ணம் ஏறி இருக்கிறதோ, அழியாத வண்ணம் ஏறி இருக்கிறதோ, அவர்கள் மீது வேறு எந்த வண்ணமும் ஏற முடியாது. இந்த வண்ணங்களினால் எவ்வளவு தூய்மையாக ஆகி இருக்கிறீர்கள் என்றால், முழு கல்பத்திலும் உங்களை போன்று ஹோலியாக, அதாவது தூய்மையாக வேறு யாரும் ஆக முடியாது. உங்களுடைய தூய்மை பிரபுவின் துணையின் வண்ணம், பரமாத்மாவுடன் இணைந்திருப்பதற்கான அனுபவம் அனைத்தையும் விட தனிப்பட்டதாகவும் அன்பானதாகவும் இருக்கிறது. மற்றவர்கள் யாரெல்லாம் தூய்மையாகிறார்களோ அவர்களுடைய சரீரம் தூய்மையாகுவதில்லை, ஆத்மா தூய்மையாகிறது. ஆனால் நீங்கள் எப்படி ஹோலியாகிறீர்கள், தூய்மையாகிறீர்கள் என்றால், உங்களுடைய சரீரம் மற்றும் ஆத்மா இரண்டும் தூய்மையாக இருக்கும். மேலும் தூய்மை சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் ஜனனி என்று சொல்லப்படுகிறது. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு சுகம், சாந்தி கூடவே இருக்கும். ஏனென்றால் எங்கே ஜனனி, அதாவது தாய் இருக்கிறாளோ அங்கே குழந்தைகள் இருப்பார்கள். தூய்மைதான் சுகம் சாந்தியின் ஜனனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தூய்மையாக இருக்கும் போதுதான் அங்கே சுகம் சாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்க, எங்கே தூய்மை இருக்கோ அங்கே குழந்தைகளான சுகம் சாந்தி ஆனந்தம் இருக்கதானே செய்யும். ஏனென்றால் தந்தை உங்களை எப்படி ஹோலியாக ஆக்குகிறார் என்றால், அதனால் உங்களுடைய ஜட சித்திரங்கள் எவ்வளவு விதி பூர்வமாக பூஜிக்கப்படுகிறது. கலியுகத்தின் கடைசி பிறவியிலும் கூட நீங்கள் உங்களுடைய சித்திரங்களை பார்க்கிறீர்கள். எப்படி விதிபூர்வமாக அவற்றின் பூஜை நடைபெறுகிறது என்பதை பார்க்கிறீர்கள். இது தூய்மையின் விசேஷ தன்மையாகும். மேலும் எத்தனை மகான் ஆத்மாக்கள், தர்மாத்மாக்கள் தூய்மையாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் கோவில் உருவாகுவதில்லை. இப்படிப்பட்ட விதிபூர்வமான பூஜை யாருக்குமே நடப்பதில்லை. அதாவது உலகத்திலையும் நிறைய பேர் தூய்மையாயிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய ஆத்மா தூய்மையாயிருக்கு, சரீரம் தூய்மையாகலை. ஏன்னா அவங்களுடைய முயற்சியின் மூலமாக தூய்மையாயிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பரமாத்மா துணையின் மூலம் தூய்மையாயிருக்கிறீங்க. ஆகையில உங்களுடைய ஆத்மாவும் தூய்மையாயிடுது, சரீரமும் தூய்மையாயிடுறது. இந்த கடைசி ஜென்மத்தில் கூட, கலியுகத்தில் கூட உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு பாருங்க எவ்வளோ விதிபூர்வமாக பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மகான் ஆத்மாக்கள், தர்மாத்மாக்கள் தூய்மையாயிருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு கோவில் எல்லாம் உருவாகிறது இல்லை அப்படின்றார். மேலும் கடைசி பிறவி வரை உங்கள் சித்திரங்களும் கூட ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்க ஜட சித்திரங்கள் இப்போ கூட ஆசீர்வாதங்கள் கொடுக்குது அப்படின்னா, அப்போ உயிரோட்டமாக இருக்கும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்றார். அப்போ பாபாவின் துணையின் வண்ணம் உங்களை எவ்வளோ தூய்மையாக ஆக்கி எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சிருக்கு. ஆகையால் உங்களுடைய ஜட சித்திரங்களும் கூட கொஞ்ச சமயத்திற்கு சுகம் சாந்தியை அனுபவம் செய்விக்கிறது. ஆக உங்களுடைய ஹோலிக்கும் உலகத்தினர் கொண்டாடும் ஹோலிக்கிடையில்
எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அவங்களும் கொண்டாடுறாங்க, நீங்களும் கொண்டாடுறீங்க. அந்த கான்ட்ராஸ்ட் பாருங்க, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்றார். நீங்களும் மன மகிழ்ச்சிக்காக ஏதோ கொஞ்சம் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் உண்மையான ஹோலியை, அதாவது பரமாத்மா துணையினுடைய வண்ணத்தின் மற்றும் இணைந்த ஸ்வரூபத்தின் யதார்த்தமான ஹோலியை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். ஹோலி பண்டிகையை மக்களும் விதவிதமான ரூபங்களில் கொண்டாடுகிறார்கள். அதேபோல் ஹோலி என்ற சொல்லிலும் ரகசியம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள்தான் கொண்டாடுகிறீர்கள். அதாவது உலகத்துல மனிதர்கள் ஸ்தூல ரூபத்துல கொண்டாடுறாங்க. ஆனால் அதுல எவ்வளோ ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் உண்மையான ஹோலியை யதார்த்தமாக கொண்டாடுறீங்க அப்படின்றார். அதாவது முதல்ல பாபா ஹோலி அப்படின்னா அந்த தூய்மையை பற்றி சொன்னார். இப்போ அடுத்த ரகசியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஹோலி என்பதின் அர்த்தம் ஹோலி, அதாவது நடந்து விட்டது, அதாவது நடந்தது, நடந்து முடிந்து விட்டது. ஆக நீங்கள் அனைவரும் பழைய வாழ்க்கை, பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள், பழைய வீணான சங்கல்பங்களை ஹோலி செய்து விட்டீர்கள். அப்படின்னா அந்த பழைய விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. ஹோலி செய்து விட்டீர்கள் அப்படின்னா அதை முடிச்சிட்டீங்க. முடித்து விட்டீர்கள் தானே. அதாவது நடந்தது நடந்து முடிந்து விட்டது என்று ஆக்குவது என்பதுதான் ஹோலி. ஆக அதுபோல் செய்து விட்டீர்களா? அதாவது ஹோலி கொண்டாடுறீங்கன்னா ஒன்று தூய்மையாகணும், இன்னொன்று பழைய விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடணும். நடந்தது நடந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், அதை எரிச்சிடணும். அல்லது இப்போதும் கூட தவறுதலாக பழைய சம்ஸ்காரங்கள் வந்து விடுகிறதா? எப்போது உங்களுடைய பிறவியே புதியதோ, அதாவது நீங்கள் அனைவரும் இறந்து வாழ்பவர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஆகிவிட்டீர்களா? இறந்து வாழ்பவர்களாக ஆகிவிட்டீர்களா? கை உயர்த்துங்கள். நல்லது. அப்போது புதிய பிறவி ஆகிவிட்டது என்றால் பழைய பிறவி எப்படி நினைவிற்கு வருகிறது? பழையது பழையதாகிவிட்டது. ஒருவேளை முடிந்து போன விஷயங்கள் அல்லது சங்கல்பம், சம்ஸ்காரம் இமர்ஜ் ஆகிறது என்றால் என்ன சொல்வார்கள்? நீங்களே யோசிங்கன்றார். அதாவது உலகத்துல புது பிறவி எடுத்த பிறகு பழைய பிறவினுடைய ஞாபகங்கள் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹோலி கொண்டாடினீர்கள், ஆனால் ஹோலி செய்யவில்லை. அதாவது ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டீங்க, வண்ணங்களை பூசிட்டீங்க, ஆனால் ஹோலி செய்யவில்லை. அதாவது நடந்து முடிந்ததை முடிந்து போனதாக செய்யவில்லை. அதனால பழைய விஷயங்கள் மறுபடியும் எமர்ஜ் ஆகுது அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இது போல நடந்தது நடந்து விட்டது என்று அதை முடிக்கல. பரமாத்மா துணையின் வண்ணத்தை நன்றாக பூசிக்கொள்ளவில்லை. பரமாத்மா துணையின் வண்ணத்தை பூசுவது என்றால் பழைய பிறவி மறந்து விடுவதாகும். இப்போ புது ஆன்மீக பிறவி கிடைச்சிருக்கு, பிராமணர்களாக மாறியிருக்கிறோம். அப்போ பழைய சூத்ர சம்ஸ்காரம் எல்லாம் எமர்ஜ் ஆகுது அப்படின்னா, பழைய விஷயங்கள் ஞாபகத்திற்கு வருது அப்படின்னா, அப்போ பரமாத்மா வண்ணத்தை சரியாக நம்ம பூசிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். பழைய விஷயங்களை மறந்துவிட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இறந்து பிறந்தவர்கள் ஆகிவிட்டீர்களவா? எப்படி ஷரீரத்தினால் ஒரு பிறவியை விட்டுவிட்டு இன்னொரு பிறவியை எடுக்கிறீர்கள் என்றால் அப்போது பழைய பிறவி நினைவில் வருகிறதா? ஆக பழைய பிறவியின் சம்ஸ்காரங்களை தவறுதலாக என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்கிறீர்களே, அது என்ன உங்களுடைய சம்ஸ்காரமா? அது பிராமண வாழ்க்கையின் சம்ஸ்காரமா?
சில நேரம் கவனக்குறைவு, சில நேரம் ராயல் சோம்பேறித்தனம். இது உங்களுடையதா? சோம்பேறித்தனத்திற்கும் விதவிதமான ரூபங்கள் நிறைய இருக்கிறது. அதாவது சோம்பேறித்தனத்தினுடைய ஒரே ஒரு ரூபம் இல்லை, சோம்பேறித்தனத்தினுடைய ரூபங்கள் கூட விதவிதமாக நிறைய இருக்கு அப்படின்றார். எப்போதாவது இதை பற்றி வகுப்பு நடத்துங்கள். தாதிமார்களை பார்த்து இதை டீட்டெயிலாக சோம்பேறித்தனத்தினுடைய விதவிதமான ரூபங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கிளாஸ் பண்ணுங்க அப்படின்றார். அதாவது சோம்பேறித்தனம் எத்தனை வகையானது மற்றும் எத்தனை ராயல் ரூபங்களில் வருகிறது என்று அப்போதானே நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆக பிராமண வாழ்க்கை என்றால் புதிய வாழ்க்கை, இதில் பழையது எதுவும் இருக்க முடியாது. இன்று ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆக ஹோலி என்றால் ஹோ லி, நடந்தது, நடந்து முடிந்து விட்டது. ஆக இன்று ஹோலி கொண்டாடுவது என்றால் பழைய சம்ஸ்காரங்களின் ஹோலியை எரிப்பது. எரித்த பிறகுதான் கொண்டாடப்படுகிறது. ஆக இப்போது இது உங்களுக்கு கொண்டாடும் ஸ்வரூபம். முதல்ல எரிச்சிடணும், அதுக்கப்புறம் கொண்டாடணும். நீங்க எரிச்சிட்டீங்கன்னா அப்ப இது எந்த ஸ்வரூபம்? கொண்டாடக்கூடிய ஸ்வரூபம் தானே. எரித்து விட்டீர்கள், இப்போது கொண்டாட வேண்டும். பிரபுவின் துணையின் வண்ணத்தினுடைய மகிழ்ச்சியை பெறுபவர்களாக இருக்கிறீர்கள். இணைந்திருப்பதற்கான அனுபவம் செய்பவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் ஹோலி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றார். ஏன்? ஹோலியஸ்ட் பாபா உங்கள் மீது ஹோலி ஆகுவதற்கான, அதாவது தூய்மையாகுவதற்கான வண்ணத்தை பூசியிருக்கிறார். அதனால இது கொண்டாடும் ஸ்வரூபம் அப்படின்றார். நம்முடைய பழைய விஷயங்களை எரிச்சிட்டோன்னா பாபா நமக்கு அந்த வண்ணம் பூசுவார், தூய்மையாக்குவார். ஆக இன்று எந்த ஹோலியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? இன்றிலிருந்து எந்த ஒரு பழைய சம்ஸ்காரத்தையும் வர விடாதீர்கள். இந்த ஹோலியை கொண்டாட வேண்டும். கொண்டாட முடியுமா? அல்லது அவ்வப்போது பழைய சம்ஸ்காரம் வந்து விடுகிறதா? நான் செய்ய விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கிறது என்ற இந்த ராயல் வார்த்தைகளை இன்று திட சங்கல்பத்தின் விதியின் மூலம் முடித்து விடுங்கள். அப்படிப்பட்ட ஹோலியை சதா கொண்டாடுவதற்காக இன்று தைரியம் வைக்கிறீர்களா? அல்லது அவ்வப்போது கொண்டாடுவீர்களா? இன்று முதல் பழைய சம்ஸ்காரங்களின் ஹோலி, அதாவது ஹோலி, நடந்தது, நடந்து முடிந்து விட்டது. புதிய பிறவி, அந்த பழைய பிறவி முடிந்தது. இதுபோல் தைரியம் வைக்கக்கூடிய நீங்கள் பாபாவின் இனிமையிலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் அல்லவா? ஆக சங்கல்பம் அல்ல, திட சங்கல்பம் செய்வதற்கான தைரியம் இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். பாருங்கள், அனைவரும் தைரியம் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் தைரியம் வைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் அனைவரும் துணைவர்களாக இருக்கிறீர்கள் தானே. பாபா நீங்க சொல்ற மாதிரி முற்றிலும் நாங்க பழைய விஷயங்களை முடிக்கிறதுக்கான தைரியம் எங்க கிட்ட இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்றார். அந்த தைரியம் வைக்கலைன்னாலும் நீங்க எல்லாருமே துணைவர்களாக இருக்கிறீங்க தானே அப்படின்றார். பக்கா துணைவர்கள். ஏன்னா அந்த துணையில இருந்தாலே மாறிடுவோம். 2 கைகளையும் உயர்த்துங்கள். இவர்கள் அனைவரின் போட்டோவை எடுங்கள். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பாப்தாதா உங்களுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹோலிக்கான வாழ்த்துக்கள், அதாவது தூய்மையானதற்கான வாழ்த்துக்கள், மேலும் நடந்து முடிந்ததை முடித்ததற்கான வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்கள். இப்போது தவறுதலாக கூட தன் வாயில் இருந்து
என்னுடைய சம்ஸ்காரம் என்ற இந்த வார்த்தையை வெளிப்படுத்தாதீர்கள். ராவணனுடைய சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்கிறீர்கள், அதிசயமாக இருக்கிறது. ராவணன் எதிரி என்று சொல்லப்படுகிறான். எதிரியின் கஜானாவை தனதாக்கிக் கொள்வது இதுவோ ஆச்சரியத்திற்கான விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கும் கூட என்ன நாம் இப்படி செய்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தவறுதலாக சொல்லிவிடுகிறீர்கள், பிறகு உள்ளுக்குள் மனம் உறுத்தவும் செய்கிறது, உணரவும் செய்கிறீர்கள். சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே, சொல்லியிருக்க கூடாதே அப்படின்னு அது உறுத்துது உங்களுக்கு. உணரவும் செய்கிறீங்க. பாபாவுடன் உரையாடலும் செய்கிறீர்கள், மன்னிப்பும் கேட்கிறீர்கள். பாபா நாளையிலிருந்து செய்ய மாட்டோம் என்கிறீர்கள், பிறகும் செய்து விடுகிறீர்கள். இப்போது பாப்தாதா என்ன செய்யட்டும்? பார்த்து கொண்டே இருக்கவா? இப்போது இந்த வார்த்தையின் ஹோலியை எரித்து விடுங்கள். எதை எரிக்கணும்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் எரிச்சிடணும். இது போல எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்படுறீங்க. அதனால இதை நீங்க எரிச்சிடுங்க அப்படின்றார். பாருங்கள், எரிப்பது பற்றியும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார்கள். அதாவது மனிதர்கள் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா? அப்போ அந்த பூஜை செய்யும் போது அந்த கோக்கி அப்படின்னு சொல்லி கோதுமையில செய்யக்கூடிய ஒரு இனிப்பு, நம்முடைய மாவிளக்கு மாதிரி, அந்த இனிப்பை நூலில் கட்டி நெருப்பில் சுடுவாங்க. எப்போது அந்த கோக்கி வெந்து வெளியில் எடுக்கப்படுகிறதோ அப்போது கோக்கி வெந்து விடுகிறது, ஆனால் நூல் எரிவதில்லை. அதாவது அந்த கோதுமை மாவில் இனிப்பு போட்டு தட்டிட்டு ஒரு நூலில் கட்டிட்டு சுடுவாங்க நெருப்பில். அந்த கோதுமை மாவு கோக்கி வெந்துடுறது. அதை வெளியே எடுக்கும் போது அந்த நூல், ஆச்சரியம், அந்த நூல் அப்படியே இருக்கும், அது எரியாது. இந்த அடையாளமும் கூட நீங்கள் படித்த முதல் பாடம். ஆத்மா அழியாதது, ஷரீரம் அழியக்கூடியது, அதற்காக உருவாகி இருக்கிறது. ஆக பாப்தாதா பார்க்கிறார், இந்த பண்டிகைகள் அல்லது சாஸ்திரங்களை உருவாக்குகின்ற குழந்தைகளின் அதிசயமும் குறைந்ததல்ல. அதாவது ஹோலி பண்டிகை அந்த பிரகல்லாதருடைய கதை. ஹிரண்ய கஷ்பனுடைய தங்கைக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கும். நெருப்பில் அவ எரிய மாட்டா. ஆகையால பிரகல்லாதலை எரிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவளுடைய கையில் மடியில் அந்த பிரகல்லாதரை உட்கார வச்சு எரிச்சிடுவாங்க. அப்போ இவ எரிய மாட்டா, ஏன்னா வரம் கிடைச்சிருக்கு. பிரகல்லாதர் எரிந்து போயிடுவார், அவருடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்ற கதை போகுது. அப்படி அதனுடைய ஞாபகார்த்தமாக அந்த கோக்கிய நூலில் கட்டி சுடுவாங்க. அது உங்களுடைய முதல் பாடத்தின் அடையாளம் அப்படின்றார். ஆகையால இது போல சாஸ்திரங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அவங்களும் குறைஞ்சவங்க இல்லை, அவர்களும் பாபாவின் குழந்தைகள்தான். ஆனால் நீங்கள் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமானவர்கள். அதில் மாவில் சிறிது உப்பு இருப்பது போல் கொஞ்சம் உண்மை இருக்கிறது. ஆனால் அதையும் மிகவும் ரமணீயமாக உருவாக்கி இருக்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு பண்டிகைக்கான நினைவு சின்னத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் சூக்ஷ்மமான அநேக விஷயங்களுக்கு ஸ்தூல ரூபம் கொடுத்திருக்கிறார்கள். உண்மைதான், சூக்ஷ்மத்தில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் அவங்க ஸ்தூல ரூபம் கொடுத்துட்டாங்க, ஸ்தூலத்தில் கொண்டாடுறாங்க. ஆனால் ஞாபகார்த்தத்தையோ உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா? பக்தியிலும் கூட ஒன்றும் குறைவாக சொல்லவில்லை. பக்தி மார்க்கத்திலும், அதாவது துவாபர கலியுகத்திலும் ஏதோ கொஞ்சம் நினைவிற்கான விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். மிகவும் விகாரியாக ஆகுவதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார்கள். அதாவது இந்த பண்டிகைகள் காரணம் காட்டி விரதம் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், இல்லை பூஜை செய்யணும், எக்ஸ்ட்ரா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
இதனால ரொம்ப விகாரி ஆகிறதுல இருந்து கொஞ்சம் வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்றார். எனவே பாப்தாதா இந்த சாஸ்திரங்கள், பண்டிகைகள் அல்லது சாதனங்களை உருவாக்கி இருப்பவர்களுக்கும் அவர்களுக்குரிய பலனை கொடுக்கிறார். பக்தியிலும் கொஞ்சமாவது ஏதோ நினைவு செய்கிறார்கள். விகாரங்களிலிருந்து கொஞ்சம் சமயத்திற்கு தப்பித்து இருக்கிறார்கள். ஆக இன்று நீங்கள் என்ன ஹோலி கொண்டாடினீர்கள்? என்ன ஹோலியை கொண்டாடினீர்கள்? ஹோ லீ. அனைவரும் சொல்லுங்கள் ஹோ லீ என்று. அதாவது பழைய விஷயங்கள் எது நடந்து முடிந்ததோ அது முடிந்து விட்டது என்று சொல்லுங்கள் அப்படின்றார். இதுபோல் செய்யுங்கள் என்று கைகளால் சமிகை செய்கிறார். நடந்தது நடந்து விட்டது, பக்காதானே? பழைய விஷயங்களை எரிச்சிட்டீங்க தானே? தவறுதலாக கூட என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்ல மாட்டீங்க தானே? அப்படின்னா கொண்டாடினீங்கன்னு அர்த்தம். கொண்டாடினீர்களா? திரும்ப கேட்கிறார், கொண்டாடினீர்களா? நல்லது. அப்படி என்றால் பிறகு நாளை மாயா வரும். ஏனென்றால் மாயாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதுபோல் செய்யாதீர்கள். அதாவது தன்னிடம் வருமாறு அழைக்கக்கூடாது. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் கூட இந்த வார்த்தை அடிக்கடி சொல்வாங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க, கலாஸ் கலாஸ், அவ்வளோதான், இனி அதை பற்றி பேசாதீங்க, கலாஸ் அப்படின்னு சொல்லிட்டா அதை முடிச்சிடணும், விட்டுடணும். அதுபோல் நீங்கள் அதை முடிச்சிடுங்க, திரும்பி வந்து ஆரம்பிக்காதீங்க அப்படின்றார். மஜா தானே? இதில் மஜா இருக்கிறது தானே? பழைய விஷயங்களை எரிச்சிட்டா அதில் தானே ஆனந்தம் இருக்கு. மஜாவாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். பாபாவை நினைவில் வையுங்கள். பாபா நம்மீது எவ்வளவு ஆன்மீக வண்ணங்களை தெளித்து கொண்டிருக்கிறார். அதன் மூலம் நீங்கள் புனித அன்னப்பறவை ஆகிவிட்டீர்கள். ஹோலி ஹன்ஸ், அதாவது தூய்மையான அன்னம் என்றால் நிர்ணய சக்தியுடைய தூய்மையான அன்னப்பறவைகள். அதாவது அன்னப்பறவை நிர்ணய சக்திக்கு பெயர் போனது. பாலையும் தண்ணீரையும் பிரிச்சுட்டு பாலை மட்டும் எடுக்குது அப்படின்னா அதுக்கு அவ்வளவு நிர்ணய சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட நிர்ணய சக்தியுடைய தூய்மையான அன்னப்பறவைகள் அப்படின்றார். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு சீட்டை ஃபிக்ஸ் செய்து விடுங்கள். முதலில் அந்த சீட்டில் செட் ஆகி பிறகு நிர்ணயம் செய்யுங்கள். அந்த சீட்டை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள். அந்த சீட் திரிகாலதர்ஷியின் சீட், அதாவது 3 காலங்களையும் உணர்ந்த நிலை என்ற சீட்டு. முதலில் திரிகாலதர்ஷியின் சீட்டில் செட்டாகி 3 காலங்களையும் பாருங்கள். நிகழ்காலத்தை மட்டுமல்ல, முதலிடை கடை 3 காலங்களையும் பாருங்கள். அதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நிகழ்காலத்தை பார்த்து மட்டும் முடிவு எடுத்துடக்கூடாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களையும் பார்த்து யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். 3 காலங்களிலும் லாபமா அல்லது நஷ்டமா என்று பாருங்கள். நிறைய குழந்தைகள் மிகவும் சாமர்த்தியமானவர்கள். உங்கள் சாமர்த்தியத்தை பற்றி சொல்லவா? என்ன சொல்கிறீர்கள் என்றால், இந்த வேலையை முடிக்க வேண்டி இருந்ததல்லவா, ஆகையால் இதுபோல் செய்துவிட்டேன். மற்றபடி செய்யக்கூடாது என்பதை தெரிந்துதான் இருக்கிறேன், ஆனால் செய்துவிட்டேன் என்கிறீர்கள். ரொம்ப சாமர்த்தியமாக சொல்வீங்க. இந்த வேலை செய்ய வேண்டி இருந்தது இல்லையா பாபா, எப்படியாவது அதை முடிக்கணும், ஆகையால நான் யோசிக்கல, இது போல செய்துட்டேன். மற்றபடி எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதை செய்யக்கூடாது எனக்கு தெரியும், ஆனால் அந்த வேலையை முடிக்க வேண்டி இருந்ததுனால நான் செய்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றார். அதற்கு பாப்தாதா, சரி செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கான பலனும் கிடைக்கும் தானே?
அந்த வேலையை முடிக்கிறதுக்காக செய்தீங்களோ எதுக்கோ செய்துட்டீங்கன்னா அதற்கான பலனும் இருக்கும் தானே, கிடைக்கும் தானே. எனவே சாமர்த்தியத்தை காட்டாதீர்கள். தந்தையையும் பேசி பேசி சம்மதிக்க வைக்கிறீர்கள். தவறு செய்கிறீர்கள் அல்லவா? பிறகு பாப் தாதாவுக்கு இப்படி இப்படி விஷயங்களை எல்லாம் சொல்கிறீர்கள். அதாவது, பாபா, நீங்களோ இரக்க மனமுடையவர் அல்லவா, நீங்களோ மன்னிக்கும் கடல் அல்லவா என்று பாபாவுக்கே நினைவுபடுத்துகிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் யார்? அதாவது, பாபா நீங்க இரக்க மனமுடையவர், நீங்க மன்னிக்கும் கடல் அப்படிலாம் சொல்றீங்களே, நீங்க மட்டும் யாரு? அப்போ அந்த காரியம் செய்யும் போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்திருக்கலாமே, மன்னிச்சிருக்கலாமே, இரக்கப்பட்டிருக்கலாமே. ஆகையால ரொம்ப சாமர்த்தியமாக, பாபா நீங்க மன்னிக்கும் கடல் தானே, கொஞ்சம் மன்னிச்சிடுங்களே, நீங்க இரக்க மனமுடையவர் தானே, இரக்கப்படுங்களே அப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்றார். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா, எனக்கு சொல்லிவிட்டு அதை முடித்து விடுங்கள் என்று என்கிறீர்கள். பாபா நான் செய்துட்டேன், நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, சரி தவறு நடந்துடுச்சுன்னா அது எனக்கு சொல்லிடுங்க, முடிச்சிடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாபாவுக்கே சொல்வீங்களாம். ஆனால் உணர்ந்து பிறகு சொல்லிவிட்டு முடித்து விடுங்கள். எல்லாம் ஓகே தான், சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, உணரணும், ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு முடிக்கணும். ஒரு விஷயத்தை பக்காவாக சொல்கிறீர்கள், சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் முதலில் திட சங்கல்பத்துடன் தன்னை மாற்றிக்கொண்டு பிறகு சொல்லுங்கள். கன்ஃபெஷன் மாதிரி சும்மா சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அதே தவறு செய்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? தவறை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்றார். மிகவும் தாஜா செய்கிறீர்கள். பாபா நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா என்று பாபாவுக்கும் கூட நினைவுபடுத்துகிறீர்கள். நீங்கள் இதை சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா, மிகவும் சாத்துரியத்தை காட்டுகிறீர்கள். இப்போது சாத்துரியத்தை காட்டாதீர்கள், தைரியம் வைக்க வேண்டும், செய்தே ஆக வேண்டும். செய்வோம், பார்ப்போம் என்று ஓம் ஓம் என்பதெல்லாம் கூடாது. பாப்தாதா நாள் முழுவதும் இந்த ஓம் ஓம் என்ற பாடலை தான் அதிகமாக கேட்கிறார். செய்வோம், காட்டுவோம், ஆகுவோம், ஓகே, ஆனால் எந்த வேகத்தில் செய்கிறீர்கள்? செய்வோம் ஆகுவோம் சொல்றீங்களே, எந்த ஸ்பீட்ல செய்வீங்க? செய்வோம் பார்ப்போம் என்பவர்கள் பாபாவோடு கூடவே செல்ல முடியுமா? பாபாவோ எவர் ரெடியாக இருக்கிறார்? ஓம் ஓம் என்பவர்கள் எவர் ரெடி ஆகவில்லை? செய்வோம் அப்படின்னாலே இன்னும் செய்யலன்னு தானே அர்த்தம், எவர் ரெடி ஆகலன்னு தானே அர்த்தம். எனவே பாபாவோடு கூடவே எப்படி செல்வீர்கள்? மற்றவர்கள் பாபாவுடன் செல்வதை பார்த்து கொண்டு நின்றிருப்பீர்கள். எவர் ரெடி ஆகலைன்னா இந்த நிலைமைதான். தந்தைக்கும் ஒவ்வொரு குழந்தை மீதும் பல கோடி மடங்கு அன்பு இருக்கிறது. ஆகையால் குழந்தைகள் என்னுடன் வராமல் இருப்பதை நான் விரும்பவில்லை என்கிறார். எப்போது வீட்டுக்கு திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டதோ அப்போது வீட்டுக்கு செல்ல மாட்டீர்களா? ஏனென்றால் வீட்டுக்கு சென்று பிறகு ராஜ்யத்தில் வரவேண்டி இருக்கும். கூடவே வீட்டுக்கு செல்லவில்லை என்றால் பிரம்மா தந்தையோடு ராஜ்யத்திலும் வரமாட்டீர்கள், பின்னால் வருவீர்கள். ஆக உங்களுடைய உறுதிமொழி என்ன? கூடவே வருவோம் அல்லது கூடவே செல்வோம் என்பதுதானே. இதிலும் கூட ஓம் ஓம் என்பார்கள், அதாவது சென்று சேர்ந்து விடுவோம், பாருங்கள் பாபா வந்து விடுவோம் என்பார்கள். எனவே இந்த பாஷையை இப்போது முடித்து விடுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் விஞ்ஞான சாதனங்களின் மூலம்
பெரும்பாலான இடங்களில், சென்டர்களில் அவர்களும் கூட பாப் தாதாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் டோலி சாப்பிடுகிறீர்கள் அல்லவா? அப்போது அவர்களும் டோலி வழங்குகிறார்கள். ஆக அனைவரையும் பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தூர தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அருகில் இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் சதா தந்தைக்கு சமமாக நிரம்பியவர் மற்றும் முழுமையானவராக ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை தாரணை செய்து, அந்த சங்கல்பத்திற்கு மேலும் திடத்தன்மை என்ற பலத்தை ஒவ்வொரு சமயமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுபோல் நாலாபுறங்களிலும் சுப சங்கல்பத்தை தாரணை செய்யக்கூடிய, கூடவே பாபாவின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கு கூடவே தாதியின் வார்த்தைகள், அதாவது கர்மாதீத நிலையை அடைந்தே ஆக வேண்டும், இது நடந்தே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும், மற்றும் அம்மாவின் வார்த்தைகள், எதை செய்ய வேண்டுமோ அதை இன்றே செய்யுங்கள், நாளையென்று தள்ளி போடாதீர்கள், மற்றும் தீதியின் இந்த வார்த்தைகள், அதாவது இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும், இவை காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இருக்க வேண்டும். ஆக இப்போது கர்மாதீதர் ஆக வேண்டும், இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதில் முழுமையான நாட்டம் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை அடிக்கடி நினைவில் கொண்டு வரக்கூடிய சக்திசாலி குழந்தைகளுக்கு, பாப் தாதாவின் ஹோலி குழந்தைகளுக்கு ஹோலிக்கான வாழ்த்துக்கள். மேலும் கூடவே அனைவருக்கும் பாப் தாதா முதலிலேயே மதுபனின் டோலியை அனைவரின் வாயிலும் போட்டுவிட்டார். சாப்பிடுங்கள், அதாவது வாயை திறங்க, நான் டோலி போடுறேன் அப்படின்னு சொல்லி பாபா எல்லாருக்கும் மதுபனுடைய டோலியை கொடுக்கிறார், ஊட்டுறார். சாப்பிட்டீர்களா? அனைவருக்கும் பாப் தாதா மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி குழந்தைகள் அனைவரின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் ஸ்நேகம் மற்றும் சுப சிந்தனையின் பாவனை வைக்கக்கூடிய ஆத்ம அபிமானி ஆகுங்கள், அதாவது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். எப்படி மகிமை செய்யக்கூடிய ஆத்மாவுக்காக ஸ்நேகத்தின் பாவனை இருக்கிறது, அதே போலவே எப்போது யாராவது அறிவுரை தருவதற்கான சமிகை கொடுக்கிறார்களோ அப்போதும் கூட அந்த ஆத்மாவுக்காக அதே போல் ஸ்நேகத்தின் பாவனை இருக்க வேண்டும். இவர் எனக்கு மிக பெரிய சுப சிந்தனையாளராக இருக்கிறார் என்ற இப்படிப்பட்ட மனநிலைதான் ஆத்ம உணர்வுடையவரின் மனநிலை ஆகும். ஆத்ம அபிமானியாக இல்லை என்றால் நிச்சயமாக அபிமானம் இருக்கிறது. அபிமானம் உள்ளவர்கள் ஒருபோதும் தன்னுடைய அவமானத்தை சகித்து கொள்ள முடியாது. அதாவது நம்முடைய குறைகளை சுத்தி காட்டி அறிவுரை கொடுக்கிறார், சமிகை கொடுக்கிறார் அப்படின்னா அவங்களையும் இவங்க நமக்கு வெல் விஷர்ஸ், நான் நல்லா இருக்கணும் தான் இந்த சின்ன குறையும் நீக்கிறதுக்காக அவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த நிலை இருந்ததுன்னா அதுதான் ஆத்மா அபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை. அப்படி இல்லைன்னா அபிமானம் இருக்கும், அபிமானம் இருந்ததுன்னா அவமானம் ஏற்படும், அவமானத்தை அவங்களால பொறுத்துக்க முடியாது. ஆகையால ஆத்ம அபிமானி ஆகங்க அப்படின்றார். ஸ்லோகன்: சதா பரமாத்மா நினைவில் மூழ்கி இருந்தீர்கள் என்றால் துக்கங்களின் உலகத்தை மறந்து விடுவீர்கள். அவ்யக்த சமிகை: எப்போது சிறியவர்களுக்கு யாராவது பெரியவர்களின் கையோடு கை இருக்கிறதோ அப்போது சிறியவர்களின் மனநிலை கவலையற்றதாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கர்மத்திலும்
பாப்தாதா என்னோடு கூடவே இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கிறது. மேலும் என்னுடைய இந்த அலௌகீக வாழ்க்கையின் கை அவரோடு இணைந்திருக்கிறது. அதாவது வாழ்க்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அப்போது பொறுப்பு அவருடையதாகிவிட்டது. அனைத்து சுமைகளையும் பாபா மீது வைத்துவிட்டு தன்னை லேசாகிக் கொள்ளுங்கள். அப்போது சதா கவலையற்று இருப்பீர்கள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் அக்யூரேட்டாக நடக்கும். மிக துல்லியமாக சரியாக நடக்கும். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே
சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரனுனை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.